ஐயோ தனக்கு ஏதோ ஆயிருச்சோ, எனக்கு ஒரு ஆண்மை குறைவு இருக்குமோ, எனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிருச்சா அப்படின்னு நினைப்பாரு. குறிப்பாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது மனப்பதட்டத்தால் இந்த உறுப்பு விரைப்படையாமல் போகுது இல்லையா, இதுக்கு இன்னைக்கு அற்புதமான மனோதத்துவ ரீதியான சிகிச்சை இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செக்ஸ் தெரப்பி ஒன்று இருக்குது, சென்சேட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சென்சேட் ஃபோக்கஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கணவன் தன் மனைவியினுடைய உடலை முழுமையாக புரிந்து கொள்ளுதல், உடலை மட்டும் இல்லை அவங்களுடைய உணர்வுகளையும் பெட்டராக புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி ஒரு மனைவி தன் கணவனுடைய உடலையும் உணர்வையும் பெட்டராக புரிஞ்சுக்கிறது. இதுதாங்க அந்த சென்சேட் ஃபோக்கஸ். இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களில் ஒரு கணவன் பார்த்தீங்கன்னா தன் மனைவியிட்ட ஆசையாக செக்ஸ் ஆசையோடு அணுகுவார், நல்ல உறுப்பு விரைப்பாகும், செக்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு உறுப்பு தளர்ந்துடும். அந்த உறுப்பு தளர்ந்த உடனே இவருக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிடுவார். ஐயோ தனக்கு ஏதோ ஆயிருச்சோ, எனக்கு ஒரு ஆண்மை குறைவு இருக்குமோ, எனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிருச்சா அப்படின்னு நினைப்பார். பட் அடுத்த நாள் அதே மாதிரி செக்ஸ் ஆசை ஏற்பட்டு மனைவிட்டு வரும் பொழுது அந்த நேரத்தில் அவருக்கு மீண்டும் அதே பயம் வந்துடும். இன்றைக்கி உறுப்பு விரைப்பாகாமல் போயிடுமோ, பாதியிலே உறவு நின்று போயிடுமோ அப்படிங்கிற பயம் வரும் பொழுது அவருக்கு என்ன ஆகும், டக்குன்னு விரைப்படைந்த உறுப்பு அப்படியே டக்குன்னு தளர்ந்து போயிடும். செக்ஸுங்கிறது ஒரு பாசிட்டிவ் எமோஷனால் வரக்கூடிய விஷயம். பயம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக செக்ஸ் நல்லா நடக்காதுங்கிறதா உண்மை. ஏன்னா பயம்ங்கிறது ஒரு நெகட்டிவ் எமோஷன், நெகட்டிவ் எனர்ஜி. அப்போ என்ன ஆகும், டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எடுத்துகிட்டு போயிடும். அந்த பதட்டத்தால் உறுப்பு தளர்ந்து போயிடும். சரி, அப்போது இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா? கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாதுங்க. இன்றைக்கி ஆண்மை குறைவுங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. இன்றைக்கெல்லாம் மருத்துவ ரீதியாக பல முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு. இதுக்கு அற்புதமான மருத்துவ சிகிச்சைகள் இருக்குது. குறிப்பாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது மனப்பதட்டத்தால் இந்த உறுப்பு விரைப்படையாமல் போகுது இல்லையா, இதுக்கு இன்றைக்கி அற்புதமான மனோதத்துவ ரீதியான சிகிச்சை இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செக்ஸ் தெரப்பி ஒன்று இருக்குது, சென்சேட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சென்சேட் ஃபோக்கஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கணவன் தன் மனைவியினுடைய உடலை முழுமையாக புரிந்து கொள்ளுதல், உடலை மட்டும் இல்லை அவங்களுடைய உணர்வுகளையும் பெட்டராக புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி ஒரு மனைவி தன் கணவனுடைய உடலையும் உணர்வையும் பெட்டராக புரிஞ்சுக்கிறது. இதுதாங்க அந்த சென்சேட் ஃபோக்கஸ். இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய உறவை நிறுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தனிமையில் இருக்கும் பொழுது, அவங்க அறையில் இருக்கும் பொழுது ஒரு கணவன் தன் மனைவியை 3 வகையாக தொடர்ந்து உணர்ந்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு மனைவி தன் கணவனை 3 வகையாக உணர்ந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் என்ன பண்ணணும்னா தன் மனைவியை அவங்களுடைய வெற்றுடலை 3 வகையாக தொடரணும். ஃபஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்மையாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கிங் கொடுக்கணும். இது ரொம்ப ஜென்டிலாக ரிலாக்ஸ்டாக இந்த மாதிரி இப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜென்டிலாக இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இப்படி பண்ணணும். அடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜென்டிலாக எப்படி ஸ்கியூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணும் பொழுது கை முழுமையாக அவங்க உடம்பை கான்டாக்ட் பண்ணணும். இப்படி பண்ணும் பொழுது தனக்கு என்ன உணர்வு வருதோ அதை தான் முக்கியமாக உணர்ந்து பார்க்கணும். இது பண்ணும்போது தன் மனைவிக்கு என்ன மாற்றம் ஏற்படுது, அவங்க உணர்வில் என்ன மாற்றம் ஏற்படுதுங்கிற விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் தனக்கு என்ன ஏற்படுது, தனக்கு என்ன மாற்றம் ஏற்படுது உணர்ந்து பார்க்கணும். குறிப்பாக அதுக்கு கண்களை மூடி பண்ணும் பொழுது அந்த உணர்வை பெட்டராக நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு உடலுடைய முன்பகுதி தலையிலேருந்து கால் வரைக்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் கவிழ்ந்து படுக்க சொல்லி பிடரையிலிருந்து மறுபடியும் பாதை வரைக்கும் உடம்புடைய பின்பகுதி இந்த மாதிரி 3 வகையை அப்படி தொடரணும். ஜென்டிலாக ஃபஸ்ட் இந்த ஸ்ட்ரோக்கிங் கொடுக்கணும், அடுத்தது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இப்படி பண்ணணும், அடுத்தது இந்த ஸ்கியூசிங் மூமெண்ட் கொடுக்கணும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி மனைவியும் பண்ணணும். மனைவி என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கணவனை தலையிலேருந்து கால் வரைக்கும் உடலுடைய முன்பகுதியை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மெதுவாக இந்த மாதிரி ஜென்டிலாக இந்த மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணும்போது கை முழுவதும் உடலில் பரவி இருக்கணும். அடுத்தது இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்டிலாக இந்த மாதிரி ஸ்கியூஸ் பண்ணணும். இப்படி பண்ணும் பொழுது அதில் ஒரு ரசனையோட ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணணும். பண்ண சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற பேருக்கு இந்த மாதிரி இப்படி 4 வாட்டி இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி 4 வாட்டி இப்படி எடுத்துகிட்டு போனால் அங்கே உண்மையாலுமே எந்த மாற்றம் ஏற்படாது. இந்த விஷயம் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இனிப்பான மைசூர் பாக்கு எடுத்து வாயில் போட்டால் அது எப்படி கரைஞ்சி அப்படியே அந்த உணர்வோடு அந்த இனிப்பு கலந்து போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த தொடுதல் அவ்வளோ ஒரு ரசனையோட ஒரு இன்வால்மெண்ட்டோட ஈடுபாடோட பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது தான் அந்த மாற்றங்கள் கிடைக்கும். அந்த மாற்றங்களை பண்ணும்பொழுது தான் அதை உணர முடியும். சொல்லி புரிவதை விட இது ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலான ஒரு ஆக்டிவிட்டின்னு தான் சொல்லணும். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மனைவி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தன் கணவனுடைய காலுக்கு நடுவில் அமர்ந்துக்கிட்டு கணவனுடைய உறுப்பை சில செக்ஸ் தூண்டுதல் மூலமாக அவருடைய உறுப்பை விரைப்படைய வைக்கணும். சில நிமிஷங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கணவனுடைய உறுப்பு நல்லா விரைப்படையும். நல்ல விரைப்பானதுக்கப்புறம் அந்த தூண்டுதலை நிறுத்திட்டு கணவன் மனைவி கொஞ்சம் நேரம் ஏதாவது பேசிகிட்டு இருக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த தூண்டுதல் என்ன காரணத்தால் அந்த அவருடைய கணவனுடைய உறுப்பு ஃப்ளாசிட் ஆகி தளர்ந்து போய் கீழே வந்துடும். மறுபடியும் கொஞ்ச நேரம் மீண்டும் செக்ஸ் ரீதியான தூண்டுதல் மூலமாக தன்னுடைய கணவனுடைய உறுப்பை விரைப்படைய வைக்கணும்.
மறுபடியும் விரைப்படைந்ததுக்கு அப்புறம் வேறு ஏதாவது விஷயத்தை அவங்க பேசிகிட்டு இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பு தளர்ந்து கீழே வந்துடும். இந்த மாதிரி கணவனுடைய உறுப்பை தூண்டி விரைப்படைய வைக்கணும், மறுபடியும் தளர விடணும், மறுபடியும் விரைப்படைய வைக்கணும், மறுபடியும் தளர விடணும். இந்த மாதிரி ஒரு 4-5 முறை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க உறங்க போயிடலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை ஒரு 2 வாரத்துக்கு அவங்க பண்ணணும். இந்த மாதிரி 2 வாரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக மன அழுத்தத்தால் வரக்கூடிய விரைப்புத்தன்மை கோளாறாக இருந்தால் வியக்கத்தக்க மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவனுக்கு தன்னுடைய உறுப்பு விரைப்பு இழந்தாலுமே கூட மீண்டும் விரைப்படைய வைக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும். தனக்கு விரைப்பு போனாலுமே கூட மீண்டும் மீண்டும் விரைப்பு திரும்பி வருகிறதுங்கிற ஒரு நம்பிக்கை வரும். எப்போ அவர் மனசில் உறுப்பு தளர்ந்தாலுமே கூட மீண்டும் விரைப்படைய வைக்க முடியுங்கிற நம்பிக்கை வருதோ அந்த அன்னைக்கே மன அழுத்தத்தாலையும் மன பதட்டத்தாலும் ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை கோளாறுலேருந்து மீண்டு வர முடியும். அப்படி மீண்டு வரும் பொழுது அவங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், மிக மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பு விரைப்புத்தன்மை கோளாறு, குறிப்பாக மனப்பதற்றத்தால் ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை கோளாறு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை எப்படி மீண்டு வர்றதுங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன்.